நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தாமரை இலை. தாமரை இலையில சாப்பிடக்கூடாதுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதனால் வெப்பம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாதமும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாதத்தால் வர நோய்கள்லாம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிறு மந்தமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக கரை இலையில் எந்த சாப்பாடு வேணால் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. கரை இலை அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? கரம்னா கை இல்லையா? கையால் பிசைந்து சாப்பிடும் போது அதுவும் வீட்டில் உள்ள அறுசுவை உணவும் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கிராமப்புற புறங்களில் பார்த்தாலும் சரி, நம்ம சிறு வயது நம்ம வீட்டில் உள்ள முன்னோர்கள் கேட்டு பாருங்களேன். மதியம் சாப்பாடு ஏதாவது மீந்தினாலும் சாதம், கூட்டு, பொரியல் எது மீந்தாலும் சாயந்தரமாக உட்காந்து, இல்லைன்னா நைட்டு நிலாச்சோறுன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? மொட்டை மாடியில் உட்காந்தோ இல்லை வெட்ட வெளியில் உட்காந்து எல்லாத்தையும் ஒரு பெரியவங்க வந்து சட்டியில் பிசைந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு கவலம், அதாவது கையில் வந்து சாப்பாடு ஒவ்வொரு உருண்டை வைப்பாங்க. அந்த உருண்டையில் சாப்பிடும்போது சித்தர்களே இதை கரை இலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உருண்டை பண்ணி சாப்பிடும்போது திரிதோஷமும்